வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா ட்ரேடிங் வீடியோ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன்ல நம்ம ப்ராப்பரா ட்ரேடிங் அட்டன் பண்ணாலே போதும், ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணா போதும். ஷியரா வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் வந்து மார்க்கெட்ல மொமெண்டம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வீக் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்பராக மூவே இல்லை இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் சுச்சுவேஷன், ஸோ இன்னும் சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே நார்மலாக மாறல. ஸோ அதனால இன்னமுமே மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வொலட்டிலாக தான் போயிட்டு இருக்கு மொமெண்டம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸோட மிட் பாயிண்ட்ல தான் வந்துட்டு, ஐ மீன் மிடில் தான் வந்துட்டு ஃபுல் மூவுமே இருந்தது. மார்க்கெட் மூவ் மொத்தமே ஃபுல்லாக உள்ளதாக இருந்தது. ஆனால் நமக்கு நம்ம லைன்ல ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஆக்சுவலாக இது நான் பேங்க் நிஃப்டியில் இருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நம்ம வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் அந்த மிடில்லையே தான் ஃபுல் மொமெண்டம் மார்க்கெட் மூவ் இருந்தது. ஆனால் வந்துட்டு நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. ஸோ அது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே பாருங்க மார்க்கெட் எப்படி இருக்குது. இவ்வளோ வாலட்டைலாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணாலும் அது மேக்ஸிமமான லாஸ் ஹிட்டுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்பெக்டரோட தான் மார்க்கெட் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ ஹேண்டில் பண்ணுறவங்களும் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா நத்திங் டு வரி. நம்ம வந்து லாஸ்லேருந்து நம்ம வந்து சேஃப் ஜோனில் தான் இப்போவும் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப வஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் நார்மல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராப்பரான நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் வரைக்குமே நமக்கு அப்படிதான். இன்னைக்கு மண்டே அண்ட் ஐ மீன் நேற்று மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த 2 days மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மொமெண்டம் போயிட்டு இருக்கு. பிகாஸ் அவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் வாலட்டைலில் தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் மார்க்கெட் மூவ்மே இருந்தது இல்லையா? பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நான் நிஃப்டி 50யும் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து நிஃப்டி 50. ஸோ சேம் தான் இல்லையா? போத் இன்னைக்கு வந்து நிஃப்டி 50யா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், போத் ட்ராவலிங்குமே எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க அப் ட்ரெண்ட்ஸ் டார்கெட் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் டார்கெட்டுக்கு பிட்வீன், ஐ மீன் மிடில் தான் வந்துட்டு ஃபுல் மூவ்மே இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் இருந்தது. பட் ப்ராப்பரான நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஏன்னா நம்ம ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நமக்கு வேண்டாம். ரிஸ்க் இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோட மெயின் மோட்டிவே. நம்ம செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸோட மெயின் மோட்டிவே என்னன்னா ரிஸ்க் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது தான். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இல்லை. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் இன்னைக்கும் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு 0 ட்ரேட்ஸ் தான். ஓகே, ஸோ வித்தவுட் லாஸ் சேஃப் ஜோனில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நத்திங் டு வரி. நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் இன்னும் சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே சரியாகலை. ஸோ வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம போத் டார்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கானதை பார்த்துடலாம். 243 72 244 67 245 76 246 83 248 45 249 43. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த போத் டார்கெட்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுமே நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சேஃப் மூவாக இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நத்திங் டு வரி. வித்தவுட் லாஸ் சேஃப் ஜோனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அதுதான் மீனிங். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மூவ் எப்படி இருக்குன்னு. நம்ம நாளைக்கோட அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 24 232 241 73 240 38 239 08
238, 31, 237, 16, 235, 45. ஸோ ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம நோ ட்ரேட்ஸ், ஸோ ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டுமே ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம செட்டப் வந்துட்டு இப்பவும் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது நம்ம செட்டப் ப்ராப்பராக வந்துட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ லாஸ் ஹிட் ஆகாமல் நம்ம சப்போஸ் லாஸ் ஹிட் ஆனாலுமே மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே வந்துட்டு மேக்ஸிமமாக தான் இருக்கும். நம்ம லைன் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்லையும் வந்துட்டு இப்போ நமக்கு ரிஸ்க் என்விரான்மெண்ட் ப்ராப்பராக இல்லை, சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் நார்மலாக இல்லை. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல இப்போ நம்மளோட செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வெனஸ்டேக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 577, 93, 581, 53, 58, 503, 587, 39, 59, 006, 59, 490. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 568, 96, 56, 555, 55, 841, then 55506, then 55, 282, finally 54793. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கு நம்ம வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ண செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் நார்மலாக இல்லாதனால ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.